இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பக்கத்துல வந்து ரொம்ப கியூட்டா ஹார்ட் பீட் அப்படின்னாங்க. நான் வந்து யூடியூப் தாண்டி எனக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன ஒரு ப்ராஜெக்ட்னா அது வந்து ஹார்ட் பீட் தான். டாக்டர்னு சொல்லும்போது வீட்டில் படிக்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு படிக்க முடியல. சரி அட்லீஸ்ட் இப்படியாவது மாற்றிடலாம். குரு சிங்குடா அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னா நீங்கள் தீபாவை வந்து ரவிக்கு பேர் ஆக்காமல் நீங்கள் வந்து இப்படி மாற்றி நீங்கள் பேர் ஆக்கிங்க. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க என்கிட்ட வந்து. அவர் ஒரு கீவேர்டு வச்சுருப்பாரு. அதாவது ரொம்ப டென்ஷன் ஆகிடாம அந்த எட்ஜில் இருக்கேன், இந்த எட்ஜில் இருக்கேன் ப்ளீஸ். ஸோ ஆஃப்டர் ஹார்ட் பீட் ஹோப்பிங் ஃபார் பிக் ஸ்க்ரீன். ஹார்ட் பீட் எனக்கு எப்போவுமே ஒன்று தான். பிகாஸ் யங்ஸ்டர்ஸ்லேருந்து இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களான்னு அவங்க நேராக வந்து கதவை திறப்பாங்க. கட் பண்ணால் ரீனா வீட்டுக்கு தான் போயிருக்கோம். ஸோ அங்கே இருக்குது அந்த ட்விஸ்ட். விகடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ் அண்ட் ரீசெண்டாக ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆன ஹார்ட் பீட் டீமோட தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ வெல்கம் அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். குட் குட். அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே நல்லாயிருக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இப்போ வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிறதே ஹார்ட் பீட் சீரிஸ் தான் ரிலீஸ். அப்படிதான் ஹாஸ்பிட்டல் கான்செப்டில் இந்த மாதிரி பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த கான்செப்டை எப்படி கொண்டு வரலாம்னு நீங்கள் நினச்சிங்க சார்? ஹாட்ஸ்டார்லேருந்து தான் அப்ரோச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ராஜா சார் தான் இதோட ப்ரொடியூசர். அவர் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசினது. அவர் தான் அவங்க வரும்போதே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு ஸ்கிரிப்ட் வேணும் தான் வந்தாங்க. ஸோ அப்படி தான் இட் ஆல் ஸ்டார்டட். அவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டு க்ரியேட் பண்ணிட்டாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ஸ்டோரி இருந்தது. அந்த ஸ்டோரியை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ரதி அண்ட் ரீனா ஒரு ஸ்டோரியாக இருந்தது. அந்த ஸ்டோரியை வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்கிற மாதிரி அதை மாற்றி அதை நரேட் பண்ணேன். நரேட் பண்ணதுக்கப்புறம் அப்போது விஜய் டிவி பாலா சார் இருந்தார். அவர் வந்து சொன்னார், இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எழுதிக்கும், இந்த ஸ்டோரியை விட இந்த கேரக்டர்ஸ் யார் அப்படின்னு கிரியேட் பண்ணு அப்படின்னா. அப்போது கிரியேட் ஆனதான் ரவி, சினிமா டாக்டர், தேஜு எல்லாமே அப்படி கிரியேட் ஆகி தட் இஸ் ஹவ் இட் ஹேப்பன். டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேரக்டர் பார்த்தா சினிமா டாக்டர் தான். அந்த கேரக்டர் எப்படி நீங்கள்? அது என்னன்னா ஸ்டார்டிங்லேருந்தே இந்த சினிமா டாக்டர் கேரக்டர் வந்து என்னன்னா, ராஜா சார் ப்ரொடியூசர் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து நான் ஒருத்தர் பார்த்துருக்கேன், ஒரு டாக்டரான சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவரே வந்து பேசினார் எங்ககிட்ட. பேசும்போதெல்லாம் வந்து அவரே வந்து எங்களை மீட் பண்ணி பேசினார். அவர் சொன்னார், சார் நீங்கள் எழுதி வச்சிருக்க சீன்ஸ் எல்லாம் அப்படி தான் சார், நான் ஒரு வாட்டி பர்மிஷன் கேட்பேன். இந்த மாதிரி என்கிட்ட கேட்பாங்க, நான் உங்களை வச்சு நடிக்க வைக்கிறேன், எனக்கு இது ஹாஸ்பிட்டல் மட்டும் பெர்மிஷன் வாங்கி கொடுங்க ஷூட்டிங்க்கு அப்படின்லாம் அவர்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்களாம். ஸோ அதெல்லாம் சொன்னார். ஸோ அந்த கேரக்டர் மட்டும் வந்து ஸ்டார்டிங் எழுதும் போதே வந்துருச்சு, சினிமா டாக்டர்னு ஒருத்தர் வைக்கலாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட். அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஸோ இந்த கேரக்டர் பற்றி கிரி சார்கிட்ட கேட்டே ஆகணும். நிறைய வருஷம் நீங்கள் டெலிவிஷனில் இருந்தாலும் இந்த ஒரு கேரக்டர் வந்து ஒரு சூப்பராக இப்போ எல்லாருக்கிட்டையும் பேசப்படுது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது ப்ரொடியூசருக்கும், அப்புறம் ஷாம், அவர் எப்போவுமே என் கூட இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் அண்ட் ரைட்டர். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கதை ரொம்ப முக்கியம்னுவாங்க. அப்புறம் ரைட்டர் வந்து நமக்கு கொடுக்குற அந்த கேரக்டர் அது கிடச்சா தான் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னும் போது, ஏற்கனவே என்னோடய தோற்றம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் கொண்டு வந்தது வந்து ஐ எம் கிளாட் ஃபார் தீபக் சார் ஃபார் ப்ரீங் தட் இன் மீ. என்னோடய முஸ்டாச் ஆகட்டும், என்னோடய ஆக்டிங் பிஹேவியர் ஆகட்டும், அது கூட வந்து கொஞ்சம் சட்டிலாக பண்ண சொன்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்னோடய டைலாக்ஸ் வராது. அந்த டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த கேரக்டருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சிருக்குங்க. ஐ ஹோப் இட் கண்டினியூஸ். நல்லபடியாக என்டர்டெயின்மெண்ட் வந்து எல்லாருக்குமே நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்பிக்கை இருக்குது. வில் டூ இட் கண்டினியூஸ்லி. இல்லை, அந்த கேரக்டர் ஒரு பயங்கரமாக கேரி பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு நான் ஃபோனில் தான் அவருக்கு நரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் வென் வி கம் டு செட்டில், இந்த செட்டில் உட்காந்து நாங்கள் இது டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் கொண்டு வர இம்ப்ரூவைசேஷன் அதெல்லாம் வந்து உண்மையிலே அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த கேரக்டர் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுக்கு எப்படி ஒரு ரைட்டிங் ஒரு காரணமாக இருக்கோ, அதுக்கு அவரும் ஒரு பெரிய காரணம் தான். ஹி ஒர்க் ஹார்ட், அது எப்படி பண்ணணுன்றது தான். அப்புறம் முக்கியமாக இந்த கேரக்டர்ஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஆல் த பாய்ஸ், அந்த ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக கோஆப்ரேட் பண்ணி ஸோ தட் நம்மளால் ஈஸியாக ஆக்ட் பண்ண முடியும். நல்ல கலீக்ஸ் நல்லா இருந்தால் தான் ஒரு ஒர்க் பிளேஸ் நல்லா இருக்கணுவாங்க. அது மாதிரி வி ஆர் தேங்க்ஃபுல் தட் வி காட் அ வண்டர்ஃபுல் டீம் அண்ட் த என்டையர் குரூப். இப்போது கேரக்டர் பற்றி டேரக்டர் சார் சொன்னார், இந்த கேரக்டரை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு. பட் கான்செப்ட் வைஸ் வந்து ரொம்ப நியூவாக இருக்குது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்லுங்கள், இந்த கான்செப்டில் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு, அதாவது ஓவரால் சீரீஸோட கான்செப்டில் நடிக்க போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு தாட் என்ன வந்துச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு தாட் என்ன வந்துச்சுன்னா, இதில் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதா யோசித்தேன். ஏன்னா நம்ம ஹியூமரஸை நான் நிறைய நடிச்சிருக்கேன், நிறைய சீரியல்ஸ் நடிச்சிருக்கேன், மூவிஸில் அந்த மாதிரிலாம். பட் இது வந்து டக்குன்னு அடித்தது, ஓ சினிமா டாக்டரா,
ஒரு வித்தியாசமாக இருக்கேன். ஸோ ஒரு சீன்லேயும் என்ன இருக்கும், சினிமா பற்றியும் இருக்கும், ப்ளஸ் என்னோடய ப்ரைவேட் லைஃப்பும் இருக்கும். ஒரு டாக்டராகவும் இருக்கும், ஒரு சினிமா டாக்டராகவும் இருக்கும். ஸோ 2 விதமான விஷயங்கள் எப்போவுமே இருக்கும், ஒரு ஷார்ட்லேயும் இருக்கும். ஸோ சினிமா டாக்டராக நான் கொஞ்சம் நேரம் இருந்தால், ஒரு லைனில் வந்து நான் வந்து ரியல் டாக்டராகவும் இருக்கணும். ஸோ அதை ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும், நல்லா பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தது. அண்ட் தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் நான் சீனியர் கிட்ட போயிடுறேன். சீனியர் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்டு நீங்கள் வந்து இப்போது எப்படி ஆடியன்ஸ் மத்தியில் இப்போ தெரிய ஆரம்பிக்கிறீங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து ஒரு பையன் டெவலப் ஆகுறான், அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லார் மத்தியிலையும் உங்களோட குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட்ஸில் தெரியுது. ஸோ ஹவு ஹாப்பி யூ ஆர் நவ்? நோ, ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் டு காட் அண்ட் ஆல்மைட்டி. லைக் முதல்ல எனக்கு கூட ரொம்ப நாளாக வந்து ஷியாமண்ணா வந்து நிறையா தடவை கேட்டிருக்காங்க. பட் எனக்கே ஒரு சங்கடமாக இருக்கும், என்னடா இவர் நம்மளால் சில விஷயங்கள் பண்ண முடியலையேன்னு. பட் அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. டாக்டர்னு சொல்லும்போது வீட்டில் படிக்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு படிக்க முடியல, சரி அட்லீஸ்ட் இப்படியாவது ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தீபக் சார் பெங்களூரில் இருந்தேன் இப்போது வந்துட்டு ஷூட் வச்சாங்க. ஏமாற்றிட்டேன் ஃபஸ்ட் நாளே, டாக்டர் மாதிரி லுக்கு வச்சு ஏமாற்றிட்டேன். ஸோ எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க டாக்டர் மாதிரி? ப்ரிப்பேர்லாம் இல்லை, அவங்க ஸ்பாட்டில் அவர் சொன்னது தான். நான் எனக்கு தெரிஞ்சது பண்ணேன். ஸ்பாட்டில் சார் வந்து எனக்கு அவர் ஒரு சில கைடன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அவ்வளோதான். பட் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐ ஹேட் டு, இப்போ ஏதாவது ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் சார் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டார், நீங்கள் வந்து நிறையா டெக்னிக்கல் வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் நிறையா இருக்கும், ஸோ அதனால் ப்ராப்பராக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நாளே சொல்லிட்டார். ஸோ முந்தின நாள் நைட், ஐ மீன் இன்றைக்கி ஷூட்னா நேற்று நைட்டு ஸ்கிரிப்ட் வந்துடும். ஸோ அதில் இருக்கிற கீவேர்ட்ஸ் பற்றி சும்மா படிச்சுப்பேன். அது இப்போ சப்போஸ் டியூப் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த டியூப் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத படிச்சுப்பேன். ஸோ இவங்க சொல்லும்போது அங்கே ஏதாவது ஸ்பாட்டில் ஏதாவது இம்ப்ரோவைஸ் பண்ணி நம்ம ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி அதுக்கும் அலோவ் பண்ணுவார். நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணும்போது ஹீ கிவ்ஸ் அ ஃப்ரீடம் தட் ரவியாக இருக்கிற வரைக்கும் ஹி டசன்ட் சே எனிதிங். ரவி கொஞ்சம் வெளில போயிடுச்சுன்னா சொல்லிடுவார், இது ரவி மாதிரி இல்லை, கொஞ்சம் வெளில போயிடுச்சு பார்த்துக்கேன்றாரு. நமக்கும் ஓகே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரவிக்குள்ள வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ஃப்ரீடம், நல்ல டீம், சூப்பர் டீம். ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஸோ பிளஸ்ட். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் டே எல்லாருமே இப்போ ரவி வந்து ஒரு கேரக்டருக்குள்ளே வரணும் அப்படின்றது, அந்த டைம் எப்படி இருந்துச்சு? நானும் தீபாவும் வந்து நாக் அவுட் அந்த மாதிரி நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். நாக் அவுட்டில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ டக்குன்னு அங்கேருந்து நான் ஃபஸ்ட் டைம் நானுங்களும் வெளியில் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபஸ்ட் டைம் வெளியில் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் பேர் சேர்ந்து வெளியில் ப்ராஜெக்ட்ஸ் பெருசாக பண்ணதில்லை. ஸோ அப்படி வரப்போ எனக்கு இவங்களை மட்டும்தான் தெரியும், வேறு யாருமே இங்கே தெரியாது. அது ஒரு நர்வஸ்னஸ்ன்னு சொல்ல முடியாது. லைக் ஹவு டு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறது எப்படி. ஏன்னா சார் ஃபஸ்ட் நாளே வந்து அவர் பயங்கர ஃப்ரெண்ட்லி ஆகிட்டார். செம்ம, எங்கேயுமே ஷூட்டுக்கு வர ஃபீலே வராது. இல்லை இருக்காருன்னு சொல்ல, உண்மை அதுதான். ஸ்வீட்டாக யாருமே கத்துனது கிடையாது. டேக்ஸ் ஃபார் த நோ ப்ராப்ளம், டு இட், இது ஓகே. அவர் ஒரு கீவேர்டு வச்சுருப்பாரு, அதாவது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாருன்னா, நான் இந்த எட்ஜில் இருக்கேன், இந்த எட்ஜில் இருக்கேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு போயிடும். இவ்வளோதான் மேக்ஸிமம் அவர் கற்றுனது. நீங்கள் என்ன பண்ணி அதை சொன்னார்? நிறையா பேசுவாங்க. அது என்னன்னா, அது அவங்க மட்டும் இல்லை, நமக்கு நிறைய ஓடி ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள ஷூட் பண்ணுறோன்னா வி ஹேவ் டாக்டர்ஸ் அட்வைஸ் இதெல்லாம் இருக்கும், எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு. ஸோ அது நிறைய டைம் எடுக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மீடியமில் நம்ம ஒர்க் பண்ணும்போது வந்து டைம் முக்கியம், எல்லா நாளும் நடக்குது. அப்போ அந்த டைம் மீறி போகும்போது நமக்கு வந்து இது கொஞ்சம் கரெக்டாக பண்ணிடுங்கப்பா அப்படின்னு அதுதான் வச்சு வேலை மேலே இருக்கிற இல்லை. அதான் சொல்கிறேன், நான் எவ்ரிடே இது நடக்கும்னு சொல்ல, எவ்ரிடே ஜாலியாக இருக்கும். ஷூட்டுக்கு வர ஃபீலே இருக்காது. வருவோம், வில் கோ ஃபார் த ஷாட், வில் டூ இட், சார் முடிச்சுட்டு வந்துடுவார். ஸ்பாட்லேயுமே சில சமயம் ஜாலியாக போய்ட்டுருக்கோம். ஒரு சில நாள் எங்களுக்கு அந்த டென்ஷன் தெரியாது, இவர் மைண்டில் இருக்கிற டென்ஷன் எங்களுக்கு தெரியாது. அப்போ சைலண்ட்டாக வந்துட்டு நான் இந்த எட்ஜில் இருக்கேன் ப்ளீஸ் 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 அப்படின்ட்டு போயிடுவார். எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ணிட்டு தான் போவார் கோவத்திலேயே. ஸோ அதனால் தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். ஸோ வெரி ஸ்வீட் டீம், கொலீக்ஸ் எல்லாருமே செம்ம டீம். சாருகேஷ்லேருந்து ஆரம்பித்து அனிதா வரைக்கும் எல்லாமே செம்ம டீம். அப்படியே மைக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தீபா, நீங்கள் வந்து ஷூட்டிங்க்கும் லேட்டாக வருவீங்களா இல்லை கான்செப்டில் தான் லேட்டாக வருவீங்களா? நான் எதுவும் சொல்ல, சம்டைம்ஸ் லேட்டாக வருவேன். லேட்டாக வர ரொம்ப கொஞ்சம் சம்டைம்ஸ். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த சீரீஸில் லேட்டாக ஹார்ட் பீட்குள்ளே என்ட்ரு ஆகும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பி, இந்த ப்ராஜெக்டில் நான் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எப்போ ஸ்டார்ட் ஆகும் அண்ட் இது எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளான ப்ராஜெக்ட். ஸோ யூடியூப் தாண்டி எனக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன ஒரு ப்ராஜெக்ட்னா அது வந்து ஹார்ட் பீட் தான். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ யூடியூப் டு ஹாட் ஸ்டார், ஹவு டஸ் இட் ஃபீல்?
யூடியூப்பில் பண்ணும்போதே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம அதுக்கான எஃபர்ட் போகிறோம். ஸோ இதில் வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூ அதிகம், டெக்னிக்கல் டைம்ஸ் எம்எல் எல்லாருமே அதிகமாக இருப்பாங்க, அங்கே கம்மியாக இருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி நம்ம ஆக்ட் பண்ணுறது இஸ் எவ்ரிவேர் சேம் தானே. நம்ம பண்ணுற அந்த கேரக்டர் நல்லா பண்ணணும், அவ்வளோதான். டசன்ட் லைக் யூடியூப் ஹாட்ஸ்டார் பிளாட்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் அந்த எபிசோட் ரிலீஸ் ஆன March 8 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. ஓகே, March 8 அன்னைக்கு ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃபீட்பேக் எப்படி உங்களுக்கு? ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்கல. நான் ஃபர்ஸ்ட்டு அம்மாவுக்கும் அண்ணாவுக்கும் தான் சென்ட் பண்ணேன். ஸோ என் அண்ணா பார்த்துட்டாங்க. நீங்க பார்க்கல அந்த எபிசோட்? ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் 8 அன்னைக்கு நான் பார்க்கல. ஸோ அண்ணா பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வந்து என் அண்ணா மோஸ்ட்லி சொல்ல மாட்டான், ஏதாச்சும் ஸ்டிக்கர் போட்டு அனுப்பிச்சிடுவான் வாட்ஸ்அப்பில். ஸோ ஹீ செட் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னான். ஸோ அண்ட் எவ்ரிவேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லா கேரக்டருமே வந்து சூட்டபுளாக இருக்காங்க. அது வந்து டைரக்டருக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் போகும். எவ்ரி ஒன் செட் ஃபீட்பேக் வந்து எல்லாமே அந்த கேரக்டர் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ தேஜுனா தேஜு கரெக்ட், அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்குது, ரவிக்கு கரெக்டாக இருக்குது, அனிதா கரெக்டாக இருக்குது, எல்லாருமே சாருகேஸ் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இட்ஸ் லைக் டீம் ஒர்க் தான். ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையும் காமனாக இப்போ என்னென்னா, யூடியூப்பில் வந்து இப்போது சீரீஸ் வந்து 4 எபிசோட் கிட்ட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற இப்போ உடனே யூடியூப் நான் ஓப்பன் பண்ணுறேன், கமெண்ட் செக்ஷன் படிக்கிறேன். ஸோ அதுக்கு டேரக்டர் சார் எல்லாருமே ஒரு ஃபீட்பேக், இது வரைக்கும் திட்டலன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்க்கு போயிடலாம். இப்போ வந்து சீரியஸ்லி ஹார்ட் பெஸ்ட் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு, வெப் சீரிஸ் ரொம்ப நல்லா இருக்கு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம், கங்க்ராச்சுலேஷன் ஹார்ட் பீட் டீம், அப்கமிங் எபிசோட் பார்க்க ஈகர்லி வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு இந்த கமெண்ட் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது டேரக்டர்? இல்லை, அது ஒரு நல்ல ப்ராக்ரஸ் தானே. அதாவது வந்து எவ்ரி 4 எபிசோட்ஸ் வந்து பார்க்கும்போது நான் எழுதும்போது, ஐ மீன் ஆஸ் அ ரைட்டராக என்ன ரைட், ஸோ அது எழுதும்போது என்னென்னா எனக்கு அடுத்தது என்னன்றது வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த இது கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. ஸோ அது ஐ திங்க் 12 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. 12 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆனதுலையும் எல்லாம் என்கிட்ட சொல்கிறது தான், அடுத்து என்ன நடக்கணும், அடுத்து என்ன நடக்குதுன்னு அப்படின்னு கேட்கு. ஸோ ஐ திங்க் அது ஒரு மாதிரி அதுக்கு தான் பண்ணுறோம். ஸோ அது நல்லா சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் நான் பார்த்த வரைக்கும் எப்போ அடுத்து, ஏன் ஃப்ரைடே வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கிறீங்க, உடனே போடுங்க, அடுத்து என்ன நடக்கும், ஏன் இவங்களுக்கு என்ன, இவங்களை லவ் பண்ணுறாங்க, அவங்க அப்போ சார் சொல்லியிருந்தாரு, இவர் தேஜு இவரை லவ் பண்ணுறா, அர்ஜுன் ரீனா அப்படி. ஸோ என்ன நடக்கும்னு ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்கிட்டுமே இருக்குது. ஸ்டோரியில் எனக்கு நான் பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறது எப்படின்னா, லைக் நிறையா கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால நிறையா கேரக்டரைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஒருத்தர் ரவி மாதிரி இருக்கிறவங்க ரவிட்ட கனெக்ட் பண்ணிப்பாங்க, ரீனா மாதிரி இருக்கிறவங்க ரீனாட்ட கனெக்ட் பண்ணிப்பாங்க, அனிதா, அந்த மாதிரி எல்லா கேரக்டருக்குமே அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து சும்மா நேற்று ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு வீல் இருக்கும்போது யூஸ்வலாக வந்து யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் வந்து ப்ரோ அவங்க பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கேயோ பார்த்துருக்கேன். ஸோ ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயம் இருக்கும். நேற்று வந்து ஷி வாஸ் அரௌண்ட் 75 சம்திங், ஷி வாஸ் அரௌண்ட் 75. ஸோ அவங்க வந்து நாயை வச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது இப்படி பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து அது ஐ வாஸ் நாட் யூஸ், நான் வந்து டக்குன்னு இப்படி பார்த்துட்டு இப்படி ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங், பக்கத்தில் வந்து ரொம்ப க்யூட்டாக ஹார்ட் பீட் அப்படின்னாங்க. நான் வந்து ஆமாம் பாட்டிமா ஹார்ட் பீட் தான் போது, நல்லா பண்ணுறீங்க நீங்கன்னு சொல்லிட்டு இட் வாஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஏன்னா ஒரு 75 இயர்ஸில் இருக்கிறவங்க வந்து ஹாட் ஸ்டாரில் உள்ளே போய் அதை பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்றப்போ டேரக்டர் சார் அதில் ஜெயிச்சிட்டாங்க. அஸ் அ டீமாகவும் வி ஹவ் டன் சம் ஜஸ்ட். அது வந்து என்னன்னா தட் வாஸ் ரொம்ப கான்ஷியஸ்லி மேட் டிசிஷன் தான். நாங்கள் வந்து எழுதும்போது ஐ மீன் இவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான், ராஜா சார், வித் ஹாட் ஸ்டார் டீம், ரோஹித், ஹீமா, பாலா சார் எல்லாருமே பேசும்போது என்னென்னா, ஒரு அம்மா வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அந்த குழந்தைக்காக அதை ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ எனக்கு என்னென்னா, நேற்றுலாம் வந்து என் ஃப்ரெண்டு காலேஜில் படித்த ஃப்ரெண்டு அவங்க குழந்தை என்கிட்ட பேசுது, அங்கிள் நான் பார்த்தேன், எனக்கு சினிமா டாக்டர் ரொம்ப பிடிச்சது. ஸோ அவங்கள வரைக்கும் கனெக்ட் பண்ணி இன்னொருத்தங்க அன்புக்கரசி இன்னொருத்தங்க இந்த ப்ராஜெக்ட் மீட் பண்ணதுக்கான முக்கியமான பர்சன் அவங்க சொல்கிறாங்க ஃப்ரைடே ஆனால் அந்த பையன் ரெடி பண்ணுறான், அப்போ அம்மா ஹார்ட் பீட் வந்திருக்கும், வாமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது எனக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்குது. எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம், உள்ள எந்த விதமான இதுவும் இருக்காது, அந்த ஃபன் இருக்கும், அதே மாதிரி அந்த எமோஷன் இருக்குன்றது தான். கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய டாக்டர்ஸ் நர்சஸ்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த கமெண்ட் ஒரு சில டாக்டர்ஸ் எனக்கு திட்டம் தந்தாங்க, இப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அது வந்து ஓகே, சினிமாட்டிக்காக நம்ம ஒரு சிலது எடுத்து தான் ஆகணும். ஸோ யா. அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் இவங்க 2 பேருக்கும் வந்திருக்கு சார். குருவை எப்போ நாங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு கமெண்ட், அதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சீக்கிரம் பழிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க சப்போர்ட், ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா, நாங்கள் இப்போ என்ன மாதிரி ஒரு ஆள் இங்கே வந்து உட்கார அளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களால மட்டும்தான். அண்ட் டேரக்டர்ஸ் அண்ட் அவங்க சப்போர்ட் இல்லாமல் வர முடியாது. ஸோ அவங்க கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நானும் அதுக்கு தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன்.
கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கணும், நானும் நம்புறேன் நடக்கும். அதுக்கு கீழே அதே அவங்க வந்து குரு சிங்கிளா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கேட்டுக்கோங்க, குரு சிங்கிள். ஆமாம், எங்கள் அம்மாவும் தொடப்பக்கூடியோ உட்காந்துருக்காங்க, நான் எதுவும் செய்ய முடியாது. ஸோ அது அண்ட் தீபா அவங்களுக்கு வந்து யுவர் எமோஷன்ஸ் ஆர் ரா, யுவர் ஐஸ் ஸ்பீக்ஸ் அ லாட் ஆஃப் யுவர் எமோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட். கண்ணிலே நீங்கள் பேசி கண்ணிலே நீங்கள் எமோஷன்ஸை அப்படிலாம் இல்லை. இட்ஸ் லைக் டைரக்டர் சாருக்கு தான் கிரெடிட்ஸ் கிரெடிட். நான் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்படியா இல்லைங்க, டைரக்டர் சாருக்கு தான் ஃபுல்லாகவே கிரெடிட்ஸ் போகும். பிகாஸ் அந்த எமோஷன் வேணும், அது ரீடேக் வாங்கி நம்மக்கிட்டேருந்து வாங்குறாங்கல்ல. ஸோ தட் கிரெடிட்ஸ் கோஸ் டு நான் டேரக்டர் சார்கிட்ட கேட்கணும். சார் யூஸ்வலாக எல்லாருமே இப்படி இல்லை, நம்ம ஒரு இப்போ நம்ம சும்மா நீ வா அப்படின்னு சொல்கிறதும் இல்லைன்னா நீ வாங்குறது அந்த எமோஷன் ஒரு கண்ணில் வந்து நீங்கள் வா. இது வந்து இவங்க பண்ணுவாங்க. நீங்க தான சொன்னீங்க இப்படி லிங்க் பண்ண கூடாதுங்க. நீங்க லிங்க் பண்ணீங்க. ஆக்ஷன் சொல்லுங்க சார். சார் யூஸ்வலாக இவங்க எல்லாருமே இப்படி அமைதியாக இருப்பாங்களா சார் செட்டில், இல்லை வந்து எப்படி இருப்பாங்க? இல்லை, அமைதியாக இருக்க மாட்டாங்க. நம்ம சினிமா பண்ணுறோம், அமைதியாக இருந்தால் சினிமாவே பண்ண முடியாது. எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே ரொம்ப ஜாலியாக தான் இருப்பாங்க. ஐ மீன் எவ்ரி ஒன் அந்த செட்டு எல்லாருமே செம்ம கூலா இருப்பாரு சார். இல்லை, கூலா இருக்கிறதுனால இவங்க எல்லாம் வேலையை பண்ணிடுறதுனால நமக்கு கற்ற வேண்டிய இது. இன்னொரு டிஓபி ரெஜி, அவரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் வந்து இங்கே இருக்கிற ஒரு பெயிண்ட்லேருந்து ஒரு கலர்லேருந்து இங்கே மேலே இருக்கிற லைட்ஸ்லேருந்து அவர் ஒன்றும் பார்த்து அவர் பண்ண விஷயம். ஸோ என்னோட ஜாப் பார்த்து அவர் எடுத்துப்பார், கத்துறதெல்லாம் அவர் பார்த்துப்பார். அதாவது வந்து இந்த குட் காப் பேட் காப்னு வாங்கல, அவர் ஹில் டேக் த பேட் காப், நான் குட் காப் மாதிரி. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வேலை நடக்கணும், அது எப்படி யார் எப்படி வேலை வாங்கணுமோ அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு டே எபிசோடு வரும்போது நீங்கள் நினச்ச மாதிரி அந்த சீரீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வி குட் வெரி குட் அப்படின்னு சொல்லணும், இல்லைனா ஃபேர் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இது ஹானஸ்ட்டாக எல்லாருமே சொல்லணும். ஃபஸ்ட்டு தீபாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டே சீரீஸ் லான்ச் ஆகுது, நீங்கள் பார்த்துருக்கீங்க. என்ன இப்படி முறைக்கிறீங்க? இல்லை, அடுத்த நாளும் பார்த்துருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? வெரி குட்டா ஃபேரா? வெரி குட். நமக்கு எடுக்கும்போது நாங்கள் கொஞ்சம் பார்த்துருப்போம், எடிட்டப்போ கொஞ்சம் பார்த்துருப்போம். ஸோ எல்லோரும் நான் பார்க்குறதுக்கு முன்னாடியே ஃபீட்பேக் ஓகே, நம்ம ஒரு டீமாக சேர்ந்து பண்ணியிருக்க ஒர்க் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படி தான் தோணுச்சு. எக்ஸலண்ட். எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கும்போதே நான் 22nd எபிசோட் போயிட்டேன். இதுவே எப்படி இருக்குன்னா 22nd எபிசோட் அந்த சீன் ஒன்று எப்படி இருக்கும் அந்த மாதிரி தானே. ஏன்னா டப்பிங்லேயே பார்த்துருவோம், மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகுதுன்னா டப்பிங்லேயே பார்த்துருவோம். ஸோ அங்கேயே சார்ட்டெல்லாம் பேசி சார் நல்லா வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி பேசியாச்சு. ஸோ ஃபஸ்ட் எபிசோடு பார்க்கும்போதே ஓகே இதுக்கு இந்த மியூசிக், ஏன்னா மியூசிக்கோடு இருக்காது டப்பிங்கில். ஸோ ஃபஸ்ட் எபிசோட் மியூசிக்கோடு பார்க்கும்போது ஓகே இதுக்கு இந்த இடத்துல மியூசிக் எப்படி இருக்குன்னா 22nd எபிசோடில் அந்த இடத்துல அப்படி மியூசிக் அப்படி இருக்கும். அதே மாதிரி ரவி அனிதாவுக்கு ஒரு செப்பரேட் மியூசிக் போயிட்டே இருக்கும் எப்போவுமே. ஓகே இது நம்ம தீமா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் தான் இருந்தது, எக்ஸைட்மெண்ட்ஸ் இருந்துச்சு ஜாஸ்தி. சார் நீங்கள் சொல்லணும். நான் வந்து இன்னும் ஃபஸ்ட்டுலேருந்து 12 எபிசோட் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் பார்த்ததில்ல. பட் ஆனால் நான் வந்து எடிட்டில் பார்க்குறது, ஏன்னா பிகாஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் இல்லைல்ல. நம்ம பார்க்கும்போது இது தப்பாக இருக்கே அப்படின்னு நமக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா அது ஸ்ட்ரெஸ் ஆகும், ஏன்டா அப்படி பண்ணோன்ற வரும். ஸோ இது வரைக்கும் ஒரு எபிசோட் கூட பார்க்கலைங்க. வைஃப் பார்த்துட்டு இருக்கும்போது நான் சும்மா அங்கங்கே இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படி தான் பார்த்தேன், தவிர்த்து ஃபுல்லாக உட்காந்து ஒரு ஃப்ளோவில் பார்க்கல. பட் அது இவங்களே வந்து நான் டப்பிங்கில் பார்த்தேன்னு சொன்னாங்கன்னா நான் அதை 1000 வாட்டி வந்து எஃபெக்ட்ஸ் முடிச்சு பார்த்துருக்கேன், இது முடிச்சு பார்த்துருக்கேன், அது முடிச்சு பார்த்துருக்கேன். ஸோ அது நல்லா இருக்குன்னு தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். யாராவது சொல்லியிருப்பாங்களா உங்களுக்கு? எடிட்டர் என்னோட ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் வந்து எடிட்டரும் அசிஸ்டன்ட் எடிட்டர் தான், விக்கியும் ஸ்ரீதரும். அவங்க தான் வந்து என்னை, அதாவது ஒரு காமெடி சீன் வந்து அவங்க சிரிப்பாங்க. அவங்க சிரிக்கும்போது ஓகே இது ஒர்க் ஆகுது அப்படின்னு. அதுவும் இவன் ஸ்ரீதர்லாம் வந்து இப்படி குழுங்கும்போது தெரியும் ஓகே அவனுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. அவன்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணான். அதாவது வந்து ஆனால் என்னன்னா நீங்கள் தீபாவை வந்து ரவிக்கு பேர் ஆக்காமல் நீங்கள் வந்து இப்படி மாற்றி நீங்கள் பேர் ஆக்கிங்க. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான் என்கிட்ட வந்து இல்லைடா அது அவங்க ஃபீலிங் மட்டும் இல்லை, கமெண்ட் செக்ஷன்லேயே அந்த ஃபீலிங் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவி அண்ட் அனிதாவுக்கு வந்து இப்போ டு பி ஆனஸ்ட் எனக்கு போகிறப்போ ரோஸ் மில்க் குடிக்க போனப்போ அங்கே ரவி அண்ட் அனிதாவை பற்றி பேசுகிறாங்க. ரீனா அண்ட் அர்ஜுனுக்கு வந்து ரீல்ஸ் நிறைய போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது என்ன போகுது. அண்ட் எனக்கு வந்து ஏன்னா இவங்கள எனக்கு அப்படின்னு தெரியாது. நான் நாக் அவுட்ல அந்த இதெல்லாம் பார்த்து ஒன்ஸ் இவங்க ஆன் போர்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். எங்களை விட்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இல்ல அப்படி இல்லை. எனக்கு ஒரே ஒரு ரீல் ஒன்று அனுப்பிச்சாங்க, அதை வச்சு தான் நான் தீபாவையும் பார்த்தேன், குருவையும் பார்த்தேன். ஸோ அப்படிதான் நான் பார்த்து அவங்க ஆடிஷன் பண்ணி எல்லாம் முடிச்சு ஆன் போர்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இவர் ஏதோ ரைட்டர் கேட்டப்போ ஏதோ ஒரு இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தது அப்பதான் ஃபர்ஸ்ட். ஸோ அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை சொல்ல விட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் எபிசோட் பார்க்கும்போது ஆக்சுவலாக நான் நடிக்கிறப்போ இப்போ சார் இருக்காருன்னா சார் போர்ஷன்ஸில் நான் இருக்க மாட்டேன்.
ரீனா போர்ஷன்ஸில் நான் இருக்க மாட்டேன். நான் அனிதா என்னை சுற்றி இருக்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும், அவங்க காம்பினேஷனில் இருக்கப்போ நான் இருப்பேன். சாரோட தனி போர்ஷன்ஸ் நான் இருக்க மாட்டேன். ஆனால் நான் எப்படி, ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 எபிசோட் யார் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. டப்பிங்லேயுமே என்னோட போர்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ நான் வந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் அஸ்டானிஷ்ட். ஏன்னா ஒரு சில பேர் வந்து லெஃப்டில் நடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படியே. நவீன், ராமா இருக்கட்டும், தேஜுவா இருக்கட்டும், சார்லாம் வந்து எனக்கு வந்து எப்படி நாட் டாக்கிங் அபவுட் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பட் அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் ஹி வாஸ் ஸோ ஹம்பிள். அண்ட் அந்த வயசில் ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு போயிரு. யங்ஸ்டர்ஸாக சேர்ந்து வந்து அவர் ஒரு விஷயம் பண்ணுற மேஜிக்லாம் வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நான் வந்து இது செம்மையாக இருக்கு. டென்சிஸோட வரைக்கும் அவர் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம். எங்க ஒரு ஷாட்லாம் உருண்டிருப்பாரு சார். அடிச்சு ஆன் டேக் அவர் பண்ணாரு. ஆமாம், ஏன்னா நாங்கள் ஸ்பாட்டில் இல்லை, நான் அதை பார்க்குறப்போ எபிசோடில் பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் என்னடா அதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஸோ எங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒன் வேர்ட் ஆன்சர் ஒன்று, பிஃபோர் ஹார்ட் பீட் ஆஃப்டர் ஹார்ட் பீட். எல்லாருமே டக்குன்னு சொல்லணும். இந்த ஹார்ட் பீட் துடிப்பு நிரந்தரம். ஐயோ, நான் என்ன சொல்றது? பிஃபோர் ஹார்ட் பீட் என்ன? பிஃபோர் ஹார்ட் பீட் அப்போ எப்படி இருந்தது மைண்ட் செட்டு? நான் அனபெல் சேதுபதி முடிச்சுட்டு அடுத்த வாய்ப்பு கிடைக்காதான்னு வெயிட் பண்ணிருந்தேன். இப்போ ஹார்ட் பீட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வாய்ப்பு கிடைக்காது, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. பிஃபோர் ஹார்ட் பீட் ஓடிடியில் ஏதாவது ஒன்று பண்ணதில்லை, ஓடிடி இப்போ வந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் ஹார்ட் பீட் ஹோப்பிங் ஃபார் பிக் ஸ்க்ரீன் அண்ட் ஐ காட் அட்வான்ஸ் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ஐயோ, எல்லாம் நல்லதாக சொல்லிட்டீங்களே. சொல்கிறதுக்கு பாயிண்ட் அதேதான், கடைசியாக கோத்து விட்டுட்டீங்களே. பிஃபோர் ஹார்ட் பீட் 3 மில்லியன், ஆஃப்டர் ஹார்ட் பீட் நோ எங் மில்லியனே நோ நத்திங் மில்லியன். ஹார்ட் பீட்க்கு முன்னாடி ஹார்ட் பீட். இந்த ஹார்ட் பீட் துடிப்பு வந்து நிரந்தரம் அப்படின்னு எதுக்காக சொன்னேன்னா, இது வந்து எப்போவுமே அந்த சினிமா, அதாவது இந்த லைப்ரரி ஆஃப் சினிமா அண்ட் ஓடிடி அண்ட் ஆல் தட், இட் வில் ஆல்வேஸ் பி தேர். அண்ட் எப்போ வேணுமோ நீங்கள் இதை வந்து பார்க்கலாம். எபிசோட்ஸை தொடர்ந்து பாருங்கள். டோன்ட் மிஸ் இட். என்ஜாய் ஹார்ட் பீட். ஆனால் காசு கொடுத்து பார்க்கணும். இல்லை, இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். அதாவது வந்து இது வந்து 100 எபிசோட் சீரிஸ். நான் இதில் ஃபஸ்ட்டு 16 எபிசோட் தான் டிரெக்ட் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கப்புறம் வந்து ஐ எம் ரைட்டிங் ரெஸ்ட் ஆஃப் த எபிசோட்ஸ். ஸோ 16 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் அப்துல் சார்னு ஒருத்தர் டிரெக்ட் பண்ணுறாரு. பட் ஃபர்ஸ்ட் 16 எபிசோட்ஸ் தான் நான் டிரெக்ட் பண்ணியிருக்கேன். நீ அடுத்தடுத்த இன்டர்வியூவில் அவங்க கண்டிப்பாக பிஃபோர் ஹார்ட் பீட் ஆஃப்டர் ஹார்ட் பீட். இந்த கொஸ்டினே நீங்கள் வீட்லையா? பிஃபோர் ஆஃப்டர் ஹார்ட் பீட் கிடையாது. ஹார்ட் பீட் எனக்கு எப்போவுமே ஒன்று தான். பிகாஸ் யங்ஸ்டர்ஸ்லேருந்து லைக் நாங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ், உண்மைதான், இல்லை எனக்கு யங்ஸ்டர்ஸ்லேருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்து சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் எவ்ரிவேர் வந்து தீபா தவிர ரீனான்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. நான் ரீசெண்டாக நிறைய இடத்துக்கு போனது இவர் சொன்ன மாதிரி தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நம்மளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அதோட ஃபீல் இஸ் டிஃப்ரெண்ட். யங்ஸ்டர்ஸ்லாம் நம்ம மொபைலில் பார்ப்போம், நம்மளே ரீல்ஸ் பார்ப்போம். பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஹார்ட் பீட் இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் இந்த கதையோட 8வது எபிசோடில் நடக்கிற விஷயத்த சொல்லிட்டேன். சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த கதை வந்து இவங்க லேட்டாக வர்றது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பஸ், ஐ மீன் ஷேர் ஆட்டோவில் பிட் பாக்கெட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அதுக்கு ஏன்னா 8வது எபிசோடில் ரதி மேமோட பொண்ணு தான் ரீனா அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரதி கேட்பாங்க, இந்த மாதிரி பசங்க எந்திரிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவர் ஹஸ்பண்ட் சொல்லுவார், இல்லைம்மா இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களான்னு அவங்க நேராக வந்து கதவை திறப்பாங்க. கட் பண்ணால் ரீனா வீட்டுக்கு தான் போயிருப்போம். ஸோ அங்கே இருக்குது அந்த ட்விஸ்ட். அண்டு இதே எஸ். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் ரொம்ப நன்றி ஃபார் bringing us over here and supporting here always. தேங்க்யூ. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் 3 உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, S. ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.